ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 டாட் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதோட மார்க்கிங் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதோட கண்டினியூவாக ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு நெக்லைன் கரெக்டாக இருக்கா, ஓப்பன் சைடு உள்ள டாட் வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, கீழே எண்டிங் வந்து கரெக்டாக இருக்கா, எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டிச் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம வந்து தச்சு முடித்ததுக்கப்புறம் ஏற்ற இறக்கம் இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து சென்டர் டாட் தான். இதை நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத அந்த வி ஷேப்பில் இருக்கிறத வந்து நம்ம அப்படியே தைச்சிட்டு அடுத்தது அப்படி அதை கட் பண்ணக்கூடாது, அப்படியே ஃபோல்டு பண்ணி அடுத்து தையல் போடுறப்ப என்ன ஆகுனா தையல் வந்து பிரிஞ்சு வராது அந்த எட்ஜஸ்லாம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் சைடு உள்ள டாட்டு அது வந்து 1/4 இன்ச்சு மட்டும் க்ராஸாக கொண்டு வந்து அந்த எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம முடிச்சிடணும். நான் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் டபுள் ஸ்டிச் தான் போடுவேன், நீங்களும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, கட் பண்ணாதீங்க மெயினாக. அடுத்தது வந்து ஷோல்டர் பக்கம் உள்ள டாட்டு, இது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அதனால் உங்களுக்கு அந்த ஸ்லோப்பு கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் ஸ்கேலில் கூட ஒரு 1/4 இன்ச்சுக்கு லைன் போட்டுட்டு அது மேலேயே கூட நீங்கள் தைச்சிக்கலாம். ஒன்று அந்த டாட் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கிற வரையும் தான் போகணும். நீங்கள் கொஞ்சம் வேகமாக விட்டு தள்ளி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாட் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்காது. பாருங்கள், நம்ம வந்து 3 டாட் பிடிச்சோடனே எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கப் சைஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே பட்டி பீஸ் ஜாயின் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் பட்டி பீஸ் வந்து தைச்சி தான் வச்சுருக்கேன், கட் பண்ணி தைச்சி வச்சுருக்கேன். அதுவுமே உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும் ஏதாவது தெரியலனா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனலில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சென்டர் டாட் எப்பயுமே ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கம்தான் திரும்பி இருக்கணும். இது தைச்சதுக்கப்புறம் பட்டியை வச்சு பாருங்கள் கரெக்டாக அந்த ஷேப்பு கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே நம்ம பட்டியை அது மேலே வச்சுட்டு லாஸ்ட்டு ஒரு துணியை மட்டும் நம்ம எடுத்து விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் கரெக்டாக இந்த வி மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும் அந்த இடத்துல. ஏன்னா நம்ம க்ராஸாக கட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே அந்த சென்டர் டாட் வந்து ஓப்பன் சைடு இருக்கிற மாதிரி திருப்பி விட்டு கரெக்டாக அந்த இடத்துல வரப்போ நல்லா கரெக்டாக பார்த்து தைங்க. 1/4 இன்ச்சுக்கு ஃபுல்லாக பட்டியையும் ஃப்ரண்ட் பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணல, இப்போ அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி சென்டரில் வச்சு அதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம ஆல்ரெடி தைச்சோம் பார்த்திங்களா அந்த தையல் மேலேயே தைச்சிடணும். எந்த ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வச்சு அந்த தையல் மேலேயே நீங்கள் தைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா தையல் வந்து கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு வந்துடும், ஷேப்பும் மாறாது. இப்போ அது உள்ளே இருந்து நம்ம சுருட்டி உள்ளே வச்சோம் பார்த்திங்களா, அதை இப்படி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பட்டி ஜாயிண்ட் பண்ணதே தெரியாது. எப்படி பாருங்கள், ஸ்டிச்சஸ் எல்லாமே உள்ளே போயிருச்சு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இது மேலே ஒரு தையல் போடணும். நம்ம அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஜாயிண்ட் மேலே ஒரு தையல் போடணும், இல்லைன்னா அது சுருண்டுக்கும். இப்போ தைச்சி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற நம்ம பட்டியை கட் பண்ணிக்கலாம். பட்டி வந்து எப்போயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே கரெக்டாக வச்சு தைச்சிங்கன்னா தைச்சி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் எக்ஸஸாகவே கட் பண்ணி தைச்சி வச்சுக்கணும் பட்டியை மட்டும். தைச்சதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் தைக்கிறப்போ பட்டு சாரீக்கெல்லாம் தைக்கிறப்போ மெயினாக இந்த உள்ளேலாம் குத்துற மாதிரி இந்த ஜருகையெல்லாம் குத்துற மாதிரி எல்லாம் இல்லாமல் சூப்பரான ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு கிடைக்கும், குத்தவும் செய்யாது. இந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இதில் ஊக்கு பீஸு பட்டி பீஸ் தைக்கிறதெல்லாம் நம்ம சேனலில் டீட்டெயிலாக போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.